ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம். இவங்க 2 முறை சாம்பியன்ஸ். பட் பிகேஎல் சீசன் 12 டீமை எப்படி பில்ட் பண்ணிருக்காங்க? கோச்சை ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ண டீம் இவங்க தான், கோச்சை ரிலீஸ் பண்ணி விட்ட டீமும் இவங்க தான், அண்ட் புதுசா பிளேயர்ஸ்லாம் வேற எடுத்து டீம்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல எல்லா டீம்ஸுக்கும் ஸ்குவாட் எப்படி இருக்கு அவங்களோட ஸ்குவாட் டீடைல்ஸ் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பட் அந்த சீரீஸ்ல நான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் எனக்கு இப்போவும் இன்ஸ்டால டிஎம் பண்ணியும் இல்லை யூடியூப் கமெண்ட்லையும் கேட்கறது, ப்ரோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, அதை மட்டும் எங்களுக்கு ஸ்குவாட் அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்காக மட்டும்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஃபேன்ஸ் ஆனதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஸ்குவாடுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாமே லேட் ஆயிடுச்சு தான், சீசனே ஸ்டார்ட் ஆக போகுது. பட் ஆக்ஷனை பத்தி பேசி தானே ஆகணும். ஏன்னா நான் ஸ்குவாடை பத்தி சொல்ல போறேனே. ஒட்டுமொத்தமா 9 பேரை இவங்க ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. யாருங்க நான் சொல்லிடுறேன். நிதின் தன்கர், உதய் பார்த்தே, நிதின் ராவல், மஞ்சித் தாஹியா, ஆஷிஷ் குமார், அல் சமாதி, மீட்டு சர்மா, வினய், மோஹித், இந்த 9 பேரை இவங்க ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. இவங்க அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த பிளேயர் நிதின் தன்கர் 1 கோடிக்கு மேல கொடுத்திருந்தாங்க. அண்ட் தென் கேட்டகரி உதய் பார்த்தேவுக்கு 50 லட்சமும், நிதின் ராவலுக்கு 50 லட்சமும், மஞ்சித் தாஹியாவுக்கு 40 லட்சமும் கொடுத்து இவங்க எல்லாரையும் ஆக்ஷன்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்தமா இந்த டீம்ல பாத்தீங்கன்னா 9 ரைடர்ஸ், 9 டிஃபெண்டர்ஸ், ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா 19 பேரை ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்காங்க. மினிமம் ஸ்குவாட் சைஸ் 18, இவங்க கிட்ட மேக்ஸிமம் 19 பேர் இருக்காங்க. சோ ஓகே, ஸ்குவாடை சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். சரி, இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் நம்ம தனியா வீடியோவா போட போறோம். எல்லா டீமுக்கும் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தனியா வரும். நான் இந்த வீடியோல சொல்ல போறது ஜஸ்ட் அவங்க எப்படி ஸ்குவாடை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த டீமோட ஆக்ஷனுக்கு நான் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டீம் ஆக்ஷன்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒரு 75 to 80 மார்க் நான் தரேன். ஏன்னா ரைடர்ஸ்க்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க. நிதின் ராவல் லெஃப்ட் கார்னருக்கு எடுத்தது எல்லாமே ஒரு நல்ல பிக்கா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியுமே எனக்கு தோணுச்சு. அதனால 75 to 80 என்னோட மார்க்கா இருக்கும் இவங்களோட ஆக்ஷனுக்கு. ஸோ இங்க இருக்கிற புது கோச் பாத்தீங்கன்னா நரேந்தர் ரேது. ஸோ இவர் பட்னா பைரட்ஸ் அப்படிங்கிற டீமை எப்படி லீட் பண்ணாரு, வெறும் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையில தான் இங்க அபிஷேக் பச்சன் நரேந்தர் ரேதுவை சீசன் 11 முடிஞ்ச உடனே பேசி இங்க ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணாரு. அது இங்க பெருசா ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது. நரேந்தர் ரேது சக்சஸ்ஃபுல் கோச்சா இப்ப ரீசெண்டா அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலியமா காட்டிட்டாரு பட்னா பைரட்ஸ்ல இருக்கிறப்பவே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டீம் எப்படி தன்னோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டீம்ல இருக்கிற ரைடர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், டிஃபெண்டர்ஸ் எல்லாரையும் நான் தனித்தனியா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ல இருந்தே சொல்றேன். ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் தான் இந்த டீம்ல இருக்காரு. அவர் பேர் நிதின் ராவல். நிதின் ராவல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆல்ரவுண்டர் தான். ஏன் இந்த டீமுக்கு நான் ஸ்டார்டிங் 7 அனாலிசிஸ் தனியாக போட்டிருக்கேன், அதுல கூட டீடைல்டா சொல்லியிருக்கேன். நிதின் ராவலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கார்னர்ல ஆடக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், சூப்பரான ஆல்ரவுண்டர். இந்தியாவில இருந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா அது நிதின் ராவல் தாராளமா சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். இது இல்லாம ரைடர்ஸ் அப்படின்னு பார்த்தா மஞ்சித் தாஹியா, நிதின் தன்கர், சோம்பீர், ரித்திக் சர்மா, மீட்டு சர்மா, வினய் ரேது, உதய் பார்த்தே, அலி சமாதி அண்ட் சாஹில். இதுல மஞ்சித் தாஹியா, நிதின் தன்கர் அண்ட் அது மட்டும் இல்லாம வினய் ரேது, உதய், அலி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே பிரைமரி சாய்ஸஸா இருப்பாங்க. ரைடிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தரமான பிளேயர்ஸ், டவுட்டே வேணாம். டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரேசா மிர்பகேரி, அபிஷேக் கேஎஸ் இவங்கெல்லாம் ரீடைன் பண்ணப்பட்டவங்க. ரோனக் சிங், நிதின் குமார், மோஹித், ஆஷிஷ், தீபன் சுகாட்ரி, ஆரியன், சாஹில் தேஷ்வல். ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் டிஃபென்ஸ் யூனிட் இது. இதுல ரேசா மிர்பகேரி, மோஹித் மாதிரியான ஒரு சில சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாலும் மேபி அபிஷேக் கேஎஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த டிஃபென்ஸ் யூனிட் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவரால் இந்த ஸ்குவாடை பார்த்தோம் அப்படின்னா யங் பிளஸ் லைட்டா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ரைடிங்ல மஞ்சித் தாஹியாவும், இந்த பக்கம் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரேசா மிர்பகேரியும், ஆல்ரவுண்டர்ல நிதின் ராவல்னு சொல்லிட்டு எண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்த டீம்ல வச்சிருக்காங்க. மற்றபடி மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸை வச்சு மட்டுமே பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வைக்கிறதுங்கிறது நரேந்தர் ரேதுக்கு ஈஸியான விஷயம் தான். அது அவங்களுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. சோ நாம இப்போ பொசிஷன் வைஸா டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ரைட் கார்னருக்கு 2 ஆப்ஷன் இவங்க கிட்ட இருக்கு, ரோனக் சௌத்ரி அண்ட் தீபன் சுகாட்ரி.
ஸோ 2 பேருமே வந்து இந்த டீம்ல ஆல்ரெடி ஆடின எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டீம் மீன்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீமான ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ்ல ஆடி இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டொமஸ்டிக் அளவில் பார்க்கும்போது. ரோனக் சௌத்ரி அண்ட் தீபன் சுகாட்ரி. பட் பிகேலுக்கு புதுசு தான், என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் கார்னருக்கு நிதின் ராவல் தான் பிரைமரி சாய்ஸ். அவர் இல்லாட்டி ஆரியன் ரேதுங்கிற பிளேயரை, அவரும் ஒரு யங்ஸ்டர் தான், அவரை பிளேஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ நிதின் ராவல் தான் எங்க பிரைமரி சாய்ஸ் லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த டீமுக்கு நிதின் ராவல் தான் கேப்டனா இருக்கவும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நிதின் ராவல் நல்ல கேப்டன்சி ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி ரேசா மிர்பகேரி, நிதின் தன்கர், மஞ்சித் தாஹியா மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க கேப்டன்சி ஆப்ஷனுக்கு. பட் நிதின் ராவல் இந்தியா டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு பிளேயர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், சீனியர் வேற. ஸோ அவருக்கு போவாங்களோங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரைட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் குமார், மோஹித் கௌஷிக், நிதின் குமார், இந்த 3 பேர் இருக்காங்க. இதுல மோஹித் என்னோட சாய்ஸ் ஃபார் ரைட் கவர். பட் மற்றவங்க எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களோட சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிறது 3 பேர் தான், ஆஷிஷ் குமார், மோஹித் கௌஷிக், நிதின் குமார். லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் ரேசா மிர்பகேரி, அபிஷேக் கேஎஸ், ஷாகில் தேஸ்வல். ஸோ இங்க ஷாகில் தேஸ்வல்லாம் வந்து நல்ல யங்ஸ்டர் தான். அபிஷேக் கேஎஸ் காலங்காலமா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸால ரீடைன் பண்ணப்பட்டுட்டே இருக்காரு, கர்நாடகாவை சேர்ந்த பிளேயர். பட் இங்க அபிஷேக் கேஎஸ்லாம் வந்து பிரைமரி சாய்ஸ் கிடையாது. ரேசா மிர்பகேரி தான் லெஃப்ட் கவருக்கு பிரைமரி சாய்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர் நான் தாராளமா சொல்லுவேன். ஆஃப்டர் ஃபசல், முகமது ரேசா இவங்களுக்கெல்லாம் அப்புறம் ஒரு நல்ல பேர் எடுத்த டிஃபெண்டரா இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் இங்க பிளேஸ் ஆவாரு. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நிதின் தன்கர், மஞ்சித் தாஹியா, மீட்டு சர்மா, ஷாகில் சாத்பல், சோம்பிர் மேத்தா, ரித்திக் சர்மா, இவங்க எல்லாருமே ரைட் ரைடர்ஸ். இதுல நிதின் தன்கர் அண்ட் மஞ்சித் தாஹியா பிரைமரி சாய்ஸஸ் ரைடிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். மீட்டு அப்பப்பா வந்துட்டு போவார்னு எனக்கு தோணுது. அண்ட் சோம்பிர் மெஹ்ரா மாதிரி ஒரு சில நல்ல யங்ஸ்டர்ஸும் இருக்கு. லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் உதய் பார்த்தே, வினய் ரேது, அலி ஜமாதி. அலி ஜமாதியுமே ஒரு நல்ல ரைடர் தான். அது இல்லாம வினய் ரேது ஒரு அண்டர் ரேட்டட். உதய் பார்த்தே யங்ஸ்டர், இப்போ டெபியூட் பண்ண போறாரு, கண்டிப்பா ஆடுவார்னு எக்ஸ்போர்ட்டும் பண்ணப்படுது இந்த சீசன். கோச்சஸை பொறுத்த வரைக்கும் கோச் வந்து நரேந்தர் ரேது, அசிஸ்டன்ட் கோச் வினோத் குமார். ஸோ இந்த டீமுக்கு என்னோட மார்க் ஃபார் ஸ்குவாட் வந்து பேப்பர் வைஸா 75 அப்படிங்கிறத நான் தரேன். எதுக்கு 75 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீமோட டிஃபென்ஸ் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எக்ஸப்ட் ரேசா மிர்பகேரி அண்ட் நிதின் ராவல், அதாவது லெஃப்ட் சைட் டிஃபென்ஸ் நல்லா இருக்கு, ரைட் சைட் டிஃபென்ஸ் ரொம்ப எங்கா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரைடிங்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ரைடிங்ல பெருசா சீனியர் பிளேயர்ஸ் கிடையாது. ரீசெண்டா சொதப்பிட்டு இருக்க மஞ்சித் தாஹியாவும் பெருசா ஃபார்ம் இல்லாத நிதின் தன்கரும் தான் இருக்காங்க. உதய் பார்த்தியாக்கு ஃபார்ம் நல்லா இருக்கு, பட் என்ன பண்ண போறாருங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் இந்த டீமோட ஸ்குவாட்ல கண்டிப்பா கேப்டன்சி ஆப்ஷன் நிதின் ராவல். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் பல வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்து குவிய போது, இதே மாதிரி பல சீரிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.